தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ரயில் டிக்கெட்டிற்கான இக்யூ ரிலீஸ் நயினார் நாகேந்திரனின் எம்எல்ஏ கோட்டாவில் கிடைத்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அப்போது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்ன கூறப்பட்ட நிலை ஒரு 4 கோடி ரூபாய் பணமானது தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் போலீசார் ரயிலில் வைத்து பிடிபட்டது. அந்த பணமானது முதற்கட்டமாக விசாரணை செய்த போது அது நாடாளுமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்ன கூறப்பட்டது. பின்னர் அவர் மறுத்துவிட்டார், அது என்னுடைய பணம் இல்லை என்று மறுத்துவிட்டார். இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலைக்கு தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பணமானது இந்த யாருடையது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே இது கடந்த சனிக்கிழமை என்று கூட கோவர்தன் மற்றும் கோவர்தனுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் ஹோட்டல்கள் விடுதிகளில் சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த பணம் கொண்டு சென்ற அந்த நபர்கள் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் சென்ற அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயண டிக்கெட் ஆனது நயினார் நாகேந்திரன் இக்யூ மூலமாக தான் ரயில்வே நயினார் நாகேந்திரனின் எம்எல்ஏ கோட்டாவில் தான் இந்த டிக்கெட் எடுக்கப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறது. அந்த கோணத்தில் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது எம்எல்ஏ கோட்டாவில் கொடுக்கக்கூடிய அந்த டிக்கெட் ஆனது அந்த பணம் கொண்டு சென்ற நவீன், சதீஷ், பெருமாள் ஆகியோர் இவர் அது நயினார் நாகேந்திரனுக்கு கோட்டாவில் தான் எடுக்கப்பட்டது என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த கோணத்தில் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பணம் தற்போது ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் தன்னுடைய பணம் இல்லை என்று தெரிவித்த நிலையில் இந்த டிக்கெட் மட்டும் எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்து அந்த கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.